கோமதி சொல்றாங்க மயிலு கிட்ட, நேத்து தானமா அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள எந்திரிச்சு 4 மணிக்கே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டியம்மா, இதெல்லாம் யாரு உனக்கு செய்ய சொன்னது? நான் தான் சொன்னேனே, எப்பயும் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், எல்லா வேலையும் நான் தான் எங்க வீட்டுல செய்வேன். யாராவது தூங்க சொன்னா கூட 4 மணிக்கு மேல எனக்கு தூக்கமே வராது. வருஷமா இந்த வீட்டு வேலை ஃபுல்லா நீங்க தனியா செஞ்சிருப்பீங்க. மூத்த மருமகளா நீ தான் இனிமேட்டு உங்க அத்தையோட வேலையெல்லாம் செய்யணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா சொன்னத நான் கேட்கணும் இல்லையா? நீங்க டீயா காஃபியா? நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் குடிப்பேன். உங்களுக்கு நான் இன்னும் பிரஷ் பண்ணவே இல்ல, இப்பதான் எந்திரிச்சேன். மாமா காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா? இப்பயும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்துதான் டீ காப்பியாவது குடிப்பேன். சரி, நீ என்னம்மா இம்புட்டு சீக்கிரம் வந்து நிக்கிற? எல்லாம் தூங்குனியாம்மா? இந்த இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, சந்தோஷம்ப்பா. வெறும் வகுத்தோடைய கிளம்புறது? டீ காபி ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல? சரிப்பா, போய் டீ எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும். காலையில வந்தப்ப ஆமி ரூம்ல விளக்கேத்தி பூ போட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சரி கோலம் போடலான்னு போனா வாச தொளிச்சு கோலம் போட்டு வச்சிருந்தாங்கங்க. போய் காஃபியாவது போடலான்னு சமயக்கட்டுக்கு போனா காஃபி டீ எல்லாம் போட்டு இருந்துச்சுங்க. யாரு பண்ணது தெரியுமா? பண்ணிருப்ப, இல்லாட்டி பிள்ளைங்க பண்ணிருப்பாங்க. ஒரு பூதமா வந்து பண்ணிருக்க போது எல்லாம் தங்கமயில் தாங்க செஞ்சிருக்கா. 3 பேரும் சேர்ந்து செய்ய முடியாத வேலைய அவ ஒத்தாளா செஞ்சிருக்காங்க. இடையில துணிய வேற துவைச்சு போட்டிருக்கா இம்புட்டு காலையில. கோமதி, பொண்ணுன்னா இந்த மாதிரி இருக்கணும். என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்திருக்காங்க பாரு. நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல பிள்ளையதான் சரவணனுக்கு கட்டி வச்சிருக்கேன். கோமதி, உன் புருஷன் நடத்தி வச்ச கல்யாணம் சிறப்பா தான் இருக்கும். கேட்டு பாரு, சரவண வாழ்க்கை அமோகமா இருக்கும். இந்தாங்க மாமா, சூடா இருக்கு, அற்புதமான டீப்பா. இந்த மாதிரி டீய என் வாழ்நாள்ல குடிச்சதே இல்ல. மாமா இந்தாமா. கோமதி, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்துடுறேன். எல்லாரும் டீ சாப்பிடுங்க. இந்தாங்க அத்தை, நாங்க போய் எடுத்துக்க மாட்டோமா? பரவாயில்ல அத்தை, இந்தாங்க. எம்புட்டு போடணும்னு தெரியல, குறைவாதான் போட்டிருக்கேன். நாங்களும் அதே மாதிரிதான் போடுவோம். அக்கா உட்காருங்கக்கா, போட்டபடியே எல்லாமே இருக்கு. நான் போய் வேலை பார்க்கணும்ல. அக்கா எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்போம்க்கா. பாக்குறதா? அதெல்லாம் கிடையாது. இனிமேட்டு காலையில டிஃபனு, நைட்டு சாப்பாடு எல்லாத்தையும் நான் தான் பார்க்க போறேன். சொல்றாங்க, நேத்து தானே கல்யாணம் ஆகி வந்த, எல்லா வேலையும் இன்னைக்கே செய்யணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பாக்கலாமா? நான் செஞ்சுக்கிறேன் அத்தை, நான் பாத்துக்கிறேன்மா. இத்தனை பேத்துக்கும் ஒத்தாளா வேலை பாக்குறீங்க, எப்படி உங்களால முடியுது? இத்தனை வருஷமா 10 பேத்துக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல 2 பேரு இப்பதான் சமீபத்துல வந்தோம். நான் வருஷ கணக்கா 8 பேத்துக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்களே. வேலையும் அத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தை, உங்க கைய கொஞ்சம் காட்டுங்க. இருக்குமா? காட்டுங்க சொல்றேன். வேலை செஞ்சு செஞ்சு எப்படி காய்ச்சி போயிருக்கு பாருங்க. மறுபடியும் ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, மறுபடியும் டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கிச்சன்ல போய் வேலையை பாக்குறேன். ஏமா? பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. நானே கல்யாணம் ஆன அடுத்த நாள்ல எந்த வேலையும் செய்யல. நீங்க என்ன கல்யாணம் ஆகி அடுத்த நாளே இந்த வீட்டுல இருந்தீங்களா? அண்ணன்களுக்கு பயந்து திருச்செந்தூர்ல ஒளிஞ்சுகிட்டு இருந்தேன்னு தானே சொன்னீங்க. சரி, என்ன விடு. உலகத்துல எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பொண்ணுங்கள்லாம் இம்புட்டு வேலையும் செஞ்சிருக்காங்களா? நீங்க செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கோமே அத்தை. நாங்க டெய்லி வாச தொளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோமே, எல்லாம் ஒரு வேலையாடி. நீங்க 2 பேரும் பங்கு போட்டு தானே செஞ்சீங்க. இன்னைக்காவது காலையில அத்தை டீ இந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? புடவை முந்தானைய புடிச்சுக்கிட்டு தானே டீக்கு நின்னீங்க. இன்னைக்கு மனசுல இருக்க வன்மம்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது போல. ஒண்ணும் இல்ல மீனா, நடக்கிறதுதான் சொல்லுவேன். ஒரே நாள்ல மாறிட்டீங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ செஞ்சதுதான் நான் சொன்னேன். நாங்க செய்யலன்னு சொன்னீங்க, செய்யல தானே. எத்தனை நாளைக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு நாங்களும் பாக்குறோம். சொன்னால டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்வேன்னு. வீட்டுல மொத்தம் 4 பேரு, இந்த வீட்டுல 10 பேரு. அப்பனா வேலை அதிகம் அத்தை. இங்க எல்லாம் யாராலையும் செய்ய முடியாது. பொண்ணு பார்த்து கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்ன மயிலு பொண்ணு பாக்குற மாதிரியே வர்றா? எங்க போற? யாருக்கும் காஃபி கொடுக்க? யாருக்கும்னா மாமாவுக்கு காஃபி கொடுத்துட்டேன். சீக்கு, செந்தில் தம்பிக்கு, கதிர் தம்பிக்கு எல்லாம் காஃபி கொடுக்கணும்ல. எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்கம்மா. வந்த உடனே நீ கொடு. பெட் காஃபி குடுக்க வேணாமா? அது கட்டில படுத்துக்கிட்டு எழுந்த உடனே குடிக்கிற காஃபி அத்தை. பல்லு விளக்காம குடிப்பாங்க. அப்படிலாம் காஃபி குடிக்கிற பழக்கம் இந்த வீட்டுல யாருக்கும் இல்ல. பல்லு விளக்கிட்டு தான் காஃபி, குளிச்சுட்டு தான் டிஃபன் சாப்பிடுவாங்க. அப்படியா? நீங்க சினிமா எல்லாம் பாத்துட்டு அப்படியே ட்ரை பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லங்க,
இவங்கெல்லாம் ஏன் இம்புட்டு நேரமா தூங்கிட்டு இருக்காங்க? எல்லாரும் வேலை பாக்குறாங்கல்ல, அதனால டயர்ட்ல தூங்குறாங்க. அவன் என்ன போய் எழுப்பவா? அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. அத்தை, வீடுனா எந்திரிச்சு கலகலப்பா பேச வேண்டாமா? காலையில கலகலன்னு தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாமே. அப்புறம் இப்படியே தூங்கிட்டு இருந்தா வீட்டுக்கு நல்லதே இல்ல. வேணும்னா எல்லாருக்கும் காப்பி குடுக்குறேன். ஐயோ அக்கா, மீனாக்கா உங்க ரூமுக்கு தான் போறாங்க. இது எந்த கோலத்துல படுத்திருப்பாருன்னு தெரியலையேங்க. அவரா எந்திரிச்சு வந்துருவாரு. நீங்க போகாதீங்க. இம்புட்டு நேரம்லாம் தூங்க கூடாதுங்க. நான் போய் எழுப்பிட்டு வரேன். சொல்லுங்க அத்தை. அதுக்குள்ள கதவை திறந்துட்டு மயில் போயிட்டாங்க. செந்தில் தம்பி போச்சுன்னு மீனா ஓடுறாங்க. அம்மான்னு கூப்பிடுறாரு. ரூமு கிட்ட வந்துட்டாங்க. ஏன் கத்துறீங்கன்னு சரவணன் கேக்குறாரு. சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமில்லடா. ஒண்ணுமில்லாதுக்கு அம்மா இப்படி கத்துறாங்க. எல்லாரையும் எழுப்பி காஃபி குடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. எங்கக்கா நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. நீ ரூமுக்கு போடா. இல்ல நீயும் போமா. அத்தை, தம்பி தப்பா எடுத்துக்க மாட்டாங்கல்ல சொல்றாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்ல கேக்குறாரு. என்ன யோசிக்கல? நீ போய் மூஞ்சி அலம்பிட்டு காஃபியை குடி. நீயும் போமா. நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்ல வேண்டியதானே, செந்தில எழுப்ப வேணான்னு. அத்தை, ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு குழலி அண்ணி சொன்னாங்களே, மறந்துட்டீங்களா? காலையிலே எழுப்பி காஃபி குடுக்கணும்னா அவங்க புருஷனை போய் எழுப்ப வேண்டியதானே. ஏன் புருஷனை எழுப்ப போறாங்க? சொல்ல சொல்ல கேட்காம என் ரூமுக்குள்ள போறாங்க. மாமா கூப்பிடுறாங்க. கேக்குதுரி, பாவம் என் புருஷன். ஏங்க எங்க நடந்துச்சு? உனக்கு அறிவு இருக்கா? அவங்கள அனுப்பி விட்ட. அவங்கள அனுப்பி விட்டு உங்களை எழுப்ப சொன்னேன். இல்லாட்டி அவங்க எதுக்கு என்ன எழுப்பணும்? எனக்கு என்ன வேலை இல்லையா? நிறைய டிராமா போடுறாங்க. வந்த உடனேயே பேர் வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இல்ல ஒரு சீன் தான் இப்ப நடந்துச்சு. அவங்க மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்னே தெரியலையே. அவங்க உள்ள வந்த உடனே எதுக்கு கத்துனீங்க? பயத்துல கத்திட்டேன். அவங்க எதுக்கு கத்துனாங்க எனக்கு தெரியாது. நடந்தது நடந்து போச்சு. இனிமேட்டு நானே உங்களை எழுப்புறேன். போதுமா? எழுப்பிட வேணா. நான் அலாரம் வச்சு எப்ப எந்திரிக்கணுமோ அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுறேன். கொடியில இருந்து ட்ரெஸ் கீழே விழுந்து இருந்துச்சு. அத கதிரை எடுத்துட்டு வந்து ராஜிக்கு கொடுக்குறாரு. ராஜி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூவா. ஜி அப்பையில இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல கதிரு, சும்மாதான். அவங்க எதுக்கு அப்படி கத்துனாங்க? அண்ணிதான் ஐயோ அம்மான்னு கத்துனாங்களே. இந்துல அண்ணன் கூட கத்துச்சே. வேற பதறி எந்திரிச்சிட்டேன். இது ஒண்ணும் இல்ல, நடந்திருக்கு. எங்க அம்மாவுக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். எங்க அம்மா கிட்ட கேட்க முடியாது, அதான் உன்கிட்ட கேக்குறேன். இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்ல என்கிட்ட சொல்றதுல. மாமாவ எழுப்ப போனாங்க தங்கமயிலக்கா. வேணான்னு சொன்னாங்க, கேட்காம போய் எழுப்புனாங்க. எந்த கோலத்துல படுத்து இருந்தாருன்னு தெரியல. பார்த்து அக்கா கத்த, அக்காவை பார்த்து மாமா கத்த. கதிர் நடந்துச்சு. செந்தில் அண்ணன் வீட்டுக்குள்ளே சுத்த போறாங்க. வெளியே வராம ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்க போறாங்க. அவங்க இன்னொன்னு பண்ணலான்னு இருந்தாங்க. அதை மாத்திரம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கதையே முடிஞ்சிருக்கும். நீயும் இந்த மாதிரி சிரிக்க மாட்ட. நீயும் கத்தி தான் கூப்பாடு போட்டிருப்ப. மாமா என்னெல்லாம் பண்ணாரோ அதே மாதிரிதான் நீயும் பண்ணிருப்ப. இந்த ரூமுக்கு வந்து உன்னையே எழுப்புறதா இருந்தாங்க. செந்தில் மாமா கத்துன கத்துல நீயே எந்திரிச்சிட்ட. என்னையெல்லாம் எழுப்ப வேணான்னு சொல்லிரு, நானே எந்திரிச்சிருவேன். இங்க செந்தில் தம்பி தப்பா எதுவும் நினைச்சிருக்காதே. அதெல்லாம் எதுவும் நினைச்சிருக்க மாட்டான். அவன் பார்த்த உடனே கத்திட்டாரு, பயந்துட்டேன். இல்ல விடு, பரவாயில்ல. நீ தூங்கினாலும் ஃபீல் பண்ற, அடுத்தவங்க தூங்கினாலும் ஃபீல் பண்ற. என்னம்மா உன் பிரச்சனை? நான் சீக்கிரத்திலே தூங்கிட்டேன்ல. சாரி மாமா. மயிலு, நீ மறந்துருந்தியா? நான் ஞாபகப்படுத்திட்டேனா? ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாம் சொதப்பிட்டேன். கரெக்டா தான் மயிலு பண்ற. புது இடம் செட் ஆகணும்னு காரணத்துக்காண்டி ரொம்ப சொதப்பிட்ட, அவ்வளவுதான். எல்லாம் இன்னைக்கு நல்லாதான் இருந்துச்சு மயிலு. சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.